ஃபேட்டி லிவர், கொழுப்புச்சத்து லிவரில் எப்படி தான் கலெக்ட் ஆகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓரளவுக்கு ஒரு மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் நம்ம டயட்டில் இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் குட். அப்படியே கம்ப்ளீட்டாகவே ஃபேட் இல்லாத டயட்டும் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் ஒரு லெவலை தாண்டி நம்ம வந்து ஜங்க் ஃபுட் இல்லைனா நம்ம ரொம்ப எக்ஸசிவாக வந்து சால்ட் இருக்கிற கண்டென்ட், ஃபேட்டி ஃபுட்ஸ் நம்ம நிறைய சாப்பிட்டோம், அலாங் வித் ஆல்கஹால் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம பிஞ்ச் ஈட்டிங் இது எல்லாமே சேர்த்துனோன்னா கண்டிப்பாக த லிவர் வில் அண்டர்கோ சேஞ்சஸ். இந்த நார்மல் லிவர் அந்த ப்ரௌன் கலர் ஸ்ட்ரக்சரையும் தாண்டி ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே ஃபுல்லாக ஃபேட் செல்ஸ், அதுக்கு பேர் அடிப்போஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஃபேட் செல்ஸ் லிவரில் டெபாசிட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கிரேட் 1 இருக்கட்டும், ஏன்னா கொஞ்சம் செல்ஸ் தான் இருக்கும். அப்புறம் கிரேட் 2, அப்புறம் கிரேட் 3. ஸோ எவ்வளோ நாள் தான் அந்த லிவரால் தாங்க முடியும் இல்லையா? அதை நம்ம அப்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால அந்த ஃபேட்டி லிவர் ஜாஸ்தியாகி ஃபைனலாக அந்த லிவர் செல்ஸால் ஃபங்க்ஷனே அதோட செயல்பாடே பண்ண முடியாமல் போகும். அப்போ தான் அந்த லிவர் வந்து ஆல்கஹால், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஆல்கஹால் அப்யூஸ் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்றதும் நடக்கும். அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த வீக்கமான லிவர் வில் ஸ்டார்ட் ஷ்ரிங்கிங். ஸோ அந்த ஷ்ரிங்கிங் ஸ்டேஜ் வரும்போது ஃபைப்ரோசிஸ்ன்றது அந்த ஷ்ரிங்கிங் ஸ்டேஜ் வரும்போது அந்த லிவரால் அதோட ஃபங்க்ஷனை இழந்து லிவர் ஃபெயிலியருக்கு போகும்.